டாஸ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரெட்ரோ படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி கதையை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கும் கார்த்திக் சுப்ராஜும் சேரும் போது பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம், இதுக்கு முன்னாடி சூர்யாவோட எந்த படமும் பெருசாக போகலை. இந்த படம் அந்த கம்பேக்காக இருக்கும். சூர்யாவுக்கு பேட்டைக்கு எப்படி ரஜினிகாந்துக்கு கார்த்திக் சுப்ராஜுக்கு கம்பேக் இருந்துச்சோ அதேமாரி இந்த படம் கம்பேக்காக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே எதிர்பார்த்தோம். அதான் உண்மையும் கூட. ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி ரொம்ப ஒரு சர்காஸ்டிக்கான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு போனால் படம் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு சீனும் அவர் எடுத்த விதமும் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஒரு ப்ராப்பர் லவ் ஸ்டோரி, அதுக்குள்ள காமெடி, ஃபைட்டு எல்லாத்தையுமே அழகாக பிளெண்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டைல்லேருந்து கொஞ்சம் வேறுபட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்க்ரீன் பிளேயே பார்த்திங்கன்னா மிடில் கொஞ்சம் படம் டவுன் ஆனாலும் ஸ்டார்டிங், இன்டர்வல், கிளைமேக்ஸில் கார்த்திக் சுப்ராஜோட அந்த மேக்கிங், பிராண்டிங், ரைட்டிங் அது எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட இந்த ஒன் மேன் ஷோ சூர்யா தான். சூர்யாவுக்கு ஈக்குவலாக பூஜா ஹெக்டே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எடிட்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், படத்துக்கு என்ன தேவையோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேட்டை எப்படி ரஜினிக்கு ஒரு கம்பேக்காக இருந்துச்சோ அதுமாதிரி சூர்யாவுக்கு இது ஒரு கம்பேக் தான். நாளைக்கு காலையில் தான் இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்மளோட சோர்ஸ் மூலியமாக இப்போ இன்டர்நேஷ்னலில் பார்த்துட்டு நம்ம இந்த ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ இது ஒரு அவுட்ஸ்டாண்டிங்